வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ், மணத்தக்காளி காய் வத்த குழம்பு. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். மணத்தக்காளி காய் ஒரு அரை கப் எடுத்துட்டுருக்கேன். தக்காளி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 தக்காளியை பியூரி பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்துட்டுருக்கேன். உப்பு தேவையான அளவு. சாம்பார் தூள் ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். புளி பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு தண்ணி எடுத்துட்டுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் எடுத்துட்டுருக்கேன். கடுகு அரை டீஸ்பூன். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். வெந்தயம் 1/4 டீஸ்பூன். வாங்க எப்படி செய்ய பார்க்கலாம். ஒரு ஃப்ரை பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ கடுகு சேர்த்துடலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் நல்லாயிருக்கும். உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். ஏன்னா வத்த குழம்பு எல்லாம் நம்ம எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்து போயில்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் நான் சேர்த்துட்டுருக்கேன். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டா போதும். கறிவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்து வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எண்ணெய் நல்லா செவந்துடுது, அதனால் நம்ம போட்ட கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாமே சீக்கிரமாகவே செவந்துடுது. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம மணத்தக்காளி காயும் சேர்த்துடலாம். ஆக்சுவலாக மணத்தக்காளி கீரையும் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுலேருந்து தான் இந்த காய் பறித்து நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த காயை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக காயில் நான் ஒரு வத்த குழம்பு பண்ணுறேன். உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. கீரையும் நல்லது, மணத்தக்காளி காயும் நமக்கு ரொம்ப நல்லது. இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்துட்டிங்கன்னா காயும் வெங்காயமும் நல்லா வெந்துடுது. இதிலே நான் பூண்டும் சேர்த்துடுறேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் சேர்த்துடலாம். அதே போல் இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் நான் சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதாவது எண்ணெயிலே அந்த மிளகாத்தூள் ஃப்ரை ஆகும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அதே போல் பார்த்து அந்த மிளகாத்தூள் காயாத அளவுக்கு கைவிடாத கொஞ்சம் கலந்துட்டே இருங்க. சட்டுன்னு அடிப்பிடிச்சிடும். மிளகாத்தூள் போட்டவுடனே கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி ஆகிடும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க கொஞ்சமாக புளி விழுதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசனைலாம் போகட்டும். நல்லா கொதிச்சிட்டு நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது மேலவே கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கிடலாம்.
இதை வேறு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான மணத்தக்காளி காய் வத்த குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது பார்த்துட்டிங்கன்னா சூடான சாதத்து கூட எண்ணெய் விட்டு கலந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.